யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. இதுதான் எங்கள் அம்மா. மறக்காம எங்க ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெம்பிள் vlog தான் பார்க்க போறோம். எந்த கோயில் போறோம் நம்ம? பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் கோயில் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. அங்க வந்து சனீஸ்வரர் தலம் இருக்கு. அதாவது வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்தலத்தை. அதாவது திருநள்ளாறை வந்து தென் திருநள்ளாறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வட திருநள்ளாறு. ஸோ வந்து நம்ம சனீஸ்வரரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். அங்க மூலவர் வந்து அகத்தீஸ்வரர். என்ன அந்த கோயிலோட ஸ்பெஷல்னா, அது என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அப்படின்னா ஸ்பெஷல் ரீ. அது என்ன ஸ்பெஷல்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து சனீஸ்வர தோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் திருநள்ளாறு போவோம், கரெக்டா? பட் ஆனா அந்த வட திருநள்ளாறுன்னு சொல்ற இடத்துல சனீஸ்வரனுக்கே தோஷம் வந்துருச்சான். சோ சனீஸ்வரனுக்கே தோஷம் வந்ததுனால சனீஸ்வரரே அந்த ஈஸ்வரரை வணங்கி வந்ததுனால சனீஸ்வரருக்கே தோஷம் வந்து நீங்குச்சான் அந்த இடத்துல. ஸோ அதனாலதான் வந்து அது வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்றாங்க. சனீஸ்வரருக்கே தோஷம் போனதுனால அது இன்னும் ஸ்பெஷல். ஸோ அங்க போயிட்டு சனிக்கிழமை நாள்ல வந்து நம்ம பூஜை பண்ணோம்னா நம்மளோட தோஷங்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து நன்மை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றது ஒரு ஐதீகம். ஃபர்ஸ்ட் நம்ம மூலவரை, அதாவது ஈஸ்வரை பார்த்துட்டு தான் சனீஸ்வரரை பார்க்கணும். அந்த கோயிலோட ஸ்பெஷலே இதுதான். ஓ சூப்பர்ப்பா. ஊர்ல சாட்டர்டே கூட எவ்வளவு டிராபிக்கா இருக்குங்க பாருங்க மக்களே. எங்க போனாலும் பாண்டாவா. ஆமா, ரெட் பாண்டானா என்ன பட்டும் என்ன இருக்கும் இங்க? பிரியாணி சிக்கன். வாவ், ரெட் பாண்டா பிரியாணி கடையா? பட்டு உனக்கு எப்படி பட்ட எல்லா ரூட்டும் தெரியுது? இங்க பாருங்க, இந்த பம்மல் வந்துடும். பல்லாவரம் பம்மல் வந்துட்டு பொழிச்சலூர். அதாவது வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க போர்டு கூட இருக்கும். பல்லாவரத்துல இருந்து வந்து இந்த ரைட் எடுக்கணும். இந்த ரைட் எடுத்தீங்கன்னா பொழிச்சலூர் ரூட்டு. பொழிச்சலூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அந்த கோவிலுக்கு. கோவில் வாசல் கிட்ட வந்துட்டோம். நாங்களும் இந்த கோயில் 3 மந்த்தா வரணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் எங்களுக்கு அதுக்கான நேரம் இப்போதான் அமைஞ்சிருக்கு போல. எந்த கோயிலுக்கு வந்தாலும் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இதுவே கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அந்த காரை பார்க் பண்ணி நம்ம இறங்கி உள்ளே போகிறதுக்குள்ளப்பா. இதான் கோவில். ஆமாம், கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இங்கே கார் பார்க்கிங்க்கெலாம் பிளேஸ் இருக்குது. பட் ஆனால் சாட்டர்டே ஈவினிங்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. காரை பார்க் பண்ணிட்டு 2 தூரம் நடந்து வராங்க. விளக்கு போட சாமிக்கு விளக்கு வாங்கியாச்சு. இது என்ன விளக்குடி? எள்ளு விளக்கு. சனீஸ்வரருக்கு எள்ளு விளக்கு போடுவாங்க. நல்ல நெல் எள்ளு விளக்கு. வாங்க போலாம். காசு கொடுத்துறியா? பட்டு அங்க பேர் கவுலா இருக்கு நிறைய. இது பண்ணிட்டு இருக்காங்க, கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணி அதோட ஒர்க் பார்த்துட்டு மட்டும் ரெட் நாட்டில் மட்டும் நடக்கணும். கால் கொதிக்குது. அவங்க அப்பா கால் மட்டும். கோயில் நல்லா பெருசா இருக்கு. பிரியாக்கு செம்ம டாஸ்க்கு. இந்த காத்துல ஏற்றதுக்குள்ள ஒரு 10 தீக்குச்சி, 10ஆ 15ஆன்னு சக்ஸஸாக 1 ஏற்றிட்டா. வெற்றி
ஃப்ளவரு ஆரே என்ன ஃப்ளவர் அது? லோட்டஸா? எங்கடா கிடைச்சது உனக்கு லோட்டஸ்? இல்லடா இது செம்பருத்தி. செம்பருத்தி தரிசனத்தை முடிச்சிட்டோம். வெரி பிளெஸ்டு. செம்ம அழகா இருந்தார்ல பிரியா சிவன். அவ்வளோ அழகா இருந்தாரு. இவ்வளவு பெருசு அழகா இருந்தாங்க. நல்லா எப்படி இருந்தது? திருநள்ளாறுல பாத்திருக்கோம், பட் அதை விட இங்கதான். அரேன் எப்படி இருந்தாங்க சாமி? சிவன் எப்படி இருந்தாரு? செம்மையா இருந்தாரு. செம்மையா இருந்தாரு. அவர் தலைமலை ஸ்னேக்லாம் இருந்தது. தலைமலை ஸ்னேக்லாம் இருந்துச்சு. பாத்தியா நீ? செம்ம கியூட்டா அழகா இருந்தார்ல அப்படியே பார்க்கவே. எப்படி இருந்தாருன்னா அழகா இருக்காரு. ஈஸ்வரர் அவ்வளோ அழகா இருக்காரு. அவரை தாண்டி வந்து தான் நம்ம சனீஸ்வரரை பார்க்கணும். சனீஸ்வரருக்கு வந்து வீடியோ வந்து உள்ள நாட்டலோட, அதனால எங்களால் எடுக்க முடியல. சனீஸ்வரருக்கு தனியா பூஜை பண்றாங்க. முடிச்சுட்டு நாங்க இப்பதான் வெளில வந்திருக்கோம். பைரவர் சன்னதி இருக்கு இங்க, அங்கதான் நாங்க இப்ப போய் பைரவரை பார்த்துட்டு கிளம்புறோம். அழகா கவுக்கு வந்து இதுவெல்லாம் வச்சிருக்காங்க. பட்டோ கவுலாம் வளர்க்குறாங்க பாரு. இங்க வந்து மாடெல்லாம் வளர்க்குறாங்க போல. எல்லா கோயிலையும் கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இங்கேயும் வளர்க்குறாங்க. ஐயோ, ஒருத்தவன் என் பக்கத்துலேயே இருக்கான், பயமாக வேற இருக்கு. இது ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இந்த பூ, இந்த மரத்தை நான் பார்க்குறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி விளாடுவோம். அவ்வளோ அழகாக இருக்கும். இது என்ன ஃப்ளவர் அது? சிவலிங்க பூன்னு நாங்கள் சொல்லுவோம். எங்கள் மாமியார் நாகலிங்க பூன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. செம க்யூட்டாக இருக்குல்ல? இந்த லோட்டஸோட கலர் மாதிரி அழகா இருக்குல்ல? இப்படிதான் இருக்கும். இது அப்படியே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஜூம் பண்ணு. இது அப்படியே பெருசாகி இந்த இதெல்லாம் வந்து பிரிஞ்சு இப்படி இருக்கும். ஆமா, அந்த சிவன் மேல அந்த இது வைப்பாங்க. சிவனோட ஸ்பெஷல் இவருக்கு, அவருக்காக. ஓ, பாத்துக்கோ. அதனால இந்த மரம் அங்க இங்க வச்சிருக்காங்க போல இல்ல? வச்சிருக்காங்களா அதான் வளர்ந்துருக்கான்னு தெரியாது. ஆச்சரியப்படுறதுங்களா? இல்ல, அந்த இலைகளை பார்த்தா தெரிஞ்சுக்க. நல்லா ஹைட்டா இருக்குப்பா மரம். இது பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த மரத்து பேர் மறந்துட்ட. பால் மரம். இது பலாப்பழம் மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல. பலாமரம் மாதிரி தான் இருக்கு. பலாப்பழம் பார்க்க அப்படிதான் இருக்கு. பலாப்பழத்தோட பாருங்க, இதுதான் சிவலிங்க பூ. இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை பிரித்து இப்படி இருக்கான்னு பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்கலாமா? இதை கொஞ்சம் கீழே வச்சிடுறேன். ஆரேன் ஓப்பன் பண்ணலாமா? என்கிட்ட டூ வச்சுருக்கேன் இன்னும். இதான் அதோட இந்த தாமரை பூ மாதிரி அழகாக தெரியும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆரேன் பட்டு. இப்படி பண்ணால் இப்படி இருக்கும். அழகாக தெரியுதா? இப்போ இது பிக்காக வரும். இதுதான் சிவன். உள்ளே இருக்கிற சிவன் தெரியுதா உங்களுக்கு? சிவனை சுற்றி இதுதான் சிவலிங்க பூ. ஆரியன் ஓவர் ஆக்டிங் பண்ணாத ஆரியன். வாங்க, இப்படி வாங்க. அதான் நல்ல தரிசனமா? ஆமாம், முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆஃப்டர் ஸோ மச் பிளான் இன்னைக்கு முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு திரும்ப போகிறோம். ஹாப்பி. ஆரியனே அம்மாவே அங்கே நிற்க வச்சுட்டு வந்திருக்கோம் கார் எடுக்கிறதுக்காக. செம்மையாக சுடுது, காலெல்லாம் சுடுதுப்பா, முடியல. வாங்க வாங்க, காரை போய் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப. முறுக்கு முறுக்கு என்ன முறுக்கு? கோயிலில் வாங்கினா முறுக்கு. முறுக்கு ஜேஜிலாம் பார்த்துங்களா? பார்த்தோம். சூப்பரா இருந்ததுல. சனீஸ்வரனை பார்த்தோம், அப்புறம் சிவனை பார்த்தோம், அப்புறம் தாயாரை பார்த்தோம், நந்தி பார்த்தோம், பைரவரை பார்த்தோம். சூப்பரா இருந்ததுல. நல்ல ஒரு டைம். சிவலிங்க பூவை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எனக்கு காட்டணும். ஹாப்பி. சூப்பரா இருந்தது. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். என்னமா டிராஃபிக் பாத்தியா தரேன்? யாரு வரான்னு தெரியல. சிஎம் தான் வராங்க. சிஎம்னு சொல்லக்கூடாது, ஸ்டாலின் இல்லைன்னா மோடியான்னு தெரியல. செம்ம டிராஃபிக். நேற்று ஃப்ரைடே பல்லாவரம் சந்தை இல்ல தெரியுமா? ஆனா பிரியா, இந்த மாதிரி டிராஃபிக்கா இருக்குமா நம்ம இந்த சைடு போறது வேற லெவல்ல
சூப்பரா இருக்குல்ல அவங்களுக்குலாம் அப்படியே யாரா எனக்கு இவ்வளவு ஃப்ரீயா போறானுங்க அப்படின்னு என்னடா பிரிட்ஜ் மேலே நிக்குது கீழே நிக்குது வேற level போ நல்ல வேலைப்பா நம்ம ரோடு தப்பிச்சது நம்ம அந்த லைன்ல இல்ல சந்தோஷப்பட்டுங்க ஆமா என்னமா ஒரு டிராபிக் गाइस நம்ம கோவில் தரிசனம் ரொம்ப அமைதியா அழகா முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல